தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 4, 10லேருந்து 12 பூண்டு நறுக்கி வச்சுருக்குது, 2 பச்சை மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லாட்டி ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 லவங்கம் போட்டுக்கோங்க. ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் போட்டதும் ஆனியன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொருளை வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கியதும் தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இதில் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல் இருக்கக்கூடாது. மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் பத்தலை அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. ரைஸ் குழையாம பார்த்துக்கோங்க. பாருங்க, தக்காளி சாதம் நல்லா வந்துருக்கு, குழையாம இருக்கு. பாருங்க, தக்காளி சாதம் அழகா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.